நாகை அருகே கருவேலங்கடையில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம் சார்பில் மாநில அளவிலான 41வது சிலம்ப போட்டி நடைபெற்றது. போட்டிக்கு தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழக மாவட்ட தலைவர் ஆல்பர்ட் ஜான் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் விஜய் பாபு, மாநில பொருளாளர் ரவிச்சந்திரன், முதன்மை போட்டி இயக்குனர் நெல்லை சுந்தர் மற்றும் முதன்மை தொழில்நுட்ப இயக்குனர் அழகிரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போட்டிகளை தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகத்தின் தலைவர் பிரதீப் ராஜ் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் திருச்சி, தஞ்சை, கரூர், மதுரை, நாமக்கல் உள்ளிட்ட 38 மாவட்டங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 14 வயது முதல் 18 வயது வரை ஜூனியர் பிரிவு, 25 வயதிற்கு மேல் பொது பிரிவினருக்கான போட்டி ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக நடத்தப்பட்டது. முதற்கட்டமாக பெண்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு பிரிவுகளில் சிலம்பம் சுற்றி தங்களது திறனை வெளிப்படுத்தி அசத்தினர். அதன்படி பெண்களுக்கான ஜூனியர் பிரிவில் 10 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 19 பதக்கங்கள் வென்று திருவள்ளூர் அணியினர் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றனர். அதேபோல பெண்களுக்கான பொது பிரிவில் 4 தங்கம், 3 வெள்ளி என மொத்தம் 7 பதக்கங்கள் வென்று புதுக்கோட்டை அணியினர் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றனர். இவர்களுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள் மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டது. முதல் 2 இடங்களை பெறும் வீரர் வீராங்கனைகள் வரும் ஜனவரி மாதம் புதுச்சேரியில் நடக்கும் சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் பங்கேற்க உள்ளனர். தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தை இளம் தலைமுறையிடையே பரப்பும் வகையிலும், மாநில அளவில் திறமையான வீரர் வீராங்கனைகளை உருவாக்கும் வகையிலும் இந்த போட்டிகள் அமைந்துள்ளதாக வெற்றி பெற்ற வீராங்கனைகள் தெரிவித்தனர். வணக்கம். என்னுடைய பெயர் செந்தில் முருகன். புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக இங்கே நாகப்பட்டினத்தில் நடந்த இந்த 41வது மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக 34 பெண்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த போட்டியில் பொது பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் புதுக்கோட்டை முதலிடத்தை பெற்று இன்னைக்கு சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. இந்த போட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 38 மாவட்டத்திலையும் மாவட்ட போட்டி நடத்தி அந்த மாவட்டத்தில் முதலிடம் பெற்றவங்க, 2ஆம் இடம் பெற்றவங்க மட்டும் இந்த மாநில போட்டியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் கொடுத்துருக்காங்க. இந்த மாநில அளவிலான போட்டியில் ரொம்ப சிறப்பான இடத்தை பெற்று முதலிடத்தை ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் புதுக்கோட்டை பெற்றிருக்கு. இதில் முதலிடம் பெற்ற மாணவிகள் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய தேசிய அளவிலான போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்காங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. இப்படி இந்த சிலம்பாட்டத்தை மென்மேலும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய, ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த சிலம்ப வீரர்களின் சார்பாகவும் இந்த ஓப்பன் பிரிவில் பொது பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய மாணவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய பெயர் பிரியங்கா. நாங்கள் அனைவரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து வந்து இந்த நாகப்பட்டினத்தில் நடந்த 40வது
சிலம்பாட்ட போட்டியில் மாநில அளவில் சிலம்பாட்ட போட்டியில் சாம்பியன்ஷிப் பெற்றிருக்கிறோம். இதற்கு முதல் காரணமாக இருந்த எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் மற்றும் இந்த போட்டியை நல்லபடியாக நடத்தி கொண்ட நடுவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது நாட்டின் கலையான சிலம்பக்கலைக்கு ஊக்குவிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோபிகா, நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நாகப்பட்டினம் மாவட்டத்துல மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடந்துச்சு. நாங்க புதுக்கோட்டை சார்பா கலந்துக்கிட்டோம். எங்களோட 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கலந்துருச்சு. அதுல நாங்க ஓபன் பிரிவுல முதலிடம் பெற்றதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க அகாமடேஷன், அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே ரொம்பவே நல்லா அமைச்சு கொடுத்துருந்தாங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப நன்றி.